ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதியில் எப்படி நம்ம வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறது, அது மட்டும் படியில் புது பதிவு பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட் கிடைக்குமா, அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த பிஎம் கிசான் ஒரு சில இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் வந்து, அதாவது ஒரு சில மாதங்கள் மட்டும் இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த அமௌண்ட்டு வராமல் போயிருக்குது. இதுக்கான காரணங்களையும் தெரிஞ்சு அதை எப்படி சால்வ் பண்ணுறது, புது பதிவு பண்ணுறவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்னென்ன எலிஜிபிலிட்டி, இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல் விஷயமா இந்த பிஎம் கிசான்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு நம்ம வந்து புது பதிவு பண்ணுறவங்களுக்கு சொல்லிக்கலாம். ஸோ இந்த பிஎம் கிசானுங்கிறது நிலம் வச்சிருந்து விவசாயிகளுக்காக இந்த விவசாயம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நிதி வந்து கொடுக்குறாங்க, ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதாவது ஆண்டுதோறும் 3 தவணையாக வந்து 2000 ரூபாய் வந்து இந்த ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஆண்டுதோறும் 6000 ரூபாய் அப்படிங்கிற வீதத்தில் வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக இந்த பிஎம் கிசான்ல இருந்து மாதம் இன்னும் 3000 ரூபாய் கொடுக்கறதா வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அமௌண்ட்டை வந்து இது 12000 அப்படிங்கிற வீதத்தில் கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது அந்த ஒரு அமௌண்ட் அதிகமாக கொடுக்கறத வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல. இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுதோறும் 6000 ரூபாய் அப்படிங்கிற வீதத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிஎம் கிசானை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகரப்புறமாக இருந்தாலும் சரி இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். 2 தரப்புல இருந்து போத் ஆஃப் நீங்கள் வந்து அர்பன் அல்லது ரூரல் ரெண்டுமே இருந்தீங்கனாலையும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதே போல் இந்த விவசாய நிலம் வந்து பயிரிடுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து அப்ளை பண்ணுறவங்களுடைய பெயரில் பட்டா வந்து இருக்கணும். பட்டா சிட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு நிலமானது அவங்களுடைய பெயரில் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அடுத்ததாக குறைந்தபட்சம் உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. உங்களுக்கு 23 சென்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட்டாக வந்து வைக்கிறாங்க. அதிகபட்சமாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மினிமம் நீங்கள் 23 சென்ட் கம்பல்சரி வந்து இருக்கணும். இதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுனாச்சும் இருக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிடையாது. நீங்கள் 60 வயசு ஆனால் கூட நீங்கள் விவசாயத்தில் வந்து நீங்கள் இருக்கீங்க, நிலம் வச்சு வந்து பயிரிட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் 100% எலிஜிபிளாக இருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு 4 வகையான டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி வந்து இருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து இருக்கணும். ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கையில் இருக்கணும். ஏன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டா அல்லது சிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். இதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து இகேஒய்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அது பண்ணிடலாம்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சலுகை வந்து செட் ஆகாது. அதே போல் நீங்கள் வந்து நான் இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து அமௌண்ட் வாங்க முடியாது. அதே போல் ஐடி ஃபைல் பண்ணுறவங்க, அதே போல் பொலிட்டிக்கல் அதாவது அரசியலில் இருக்கவங்களுடைய குடும்பத்தில் சார்ந்தவங்களும் இதை வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது. அல்லது எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த ஒரு ஸ்கீம்களால் உங்களால் வந்து பயன் வந்து பெற முடியாது. இதற்கு முன்னே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதில் எல்லாருமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதே போல் ஐடி ஃபைல் பண்ணுறவங்க, வேறு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்கவங்க ரெடியூஸ் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஃபில்டர் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொன்றா வந்து ஃபில்டர் வந்து பண்ணிட்டு வராங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அமௌண்ட் வந்து வராமல் போகுது. ஒரு சிலர் வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் எனக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து வந்தது, இதுக்கப்புறம் எனக்கு வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் சரி இந்த வீடியோவில் அது ஏன் வராமல் போச்சு அப்படின்ற ரீசனும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் அமௌண்ட் வராமல் போகிறதுக்கான காரணம் வந்து இந்த ஒரு மேஜர் இஷ்யூ தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து இகேஒய்சி பண்ணாமல் இருக்கீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இகேஒய்சி கிடையாது. சப்போஸ் இகேஒய்சி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நியர்பையாக சிஎஸ்சி சென்டர் போகலாம். அல்லது ஓப்பன் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுடைய சிட்டா அல்லது பட்டா வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலையும் இதில் வந்து நோ லேண்ட் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து எஸ் இருந்துச்சுன்னு எந்த பிரச்சனையும் இல்லை. நோ இருந்தால் இதை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது.
நீங்கள் உங்கள் நியர்பையாக இருக்கக்கூடிய வேளாண் ஆஃபீஸுக்கு வந்து போகணும். அங்கே வந்து ஏஏஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுடைய டீட்டெயிலை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து பண்ணணும். நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நெட்டில் இருக்கக்கூடிய என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுக்கணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. இது வந்து உங்களுக்கு மேஜராக தேவைப்படும். இந்த ஜெராக்ஸை வந்து கொடுத்து ப்ளஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு இந்த பாஸ்புக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த அமௌண்ட்டு ஸ்டாப் ஆகிருக்கிறது உடனே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இதை நீங்கள் அப்ளை வந்து பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நாட்களில் எனக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கிட்டத்தட்ட இது 8லேருந்து 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கும். உடனே உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது. கண்டிப்பாக டைம் எடுத்து தான் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் பண்ணுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அது எல்லாமே வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து வேளாண் துறைக்கு வந்து போகும். அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக என்னென்ன டீட்டெயில் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குது. இதில் வந்து பல ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாமே ப்ராசஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை தெளிவாக வந்து தெரிஞ்சுங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வராதவங்களுக்கு நம்ம எப்படி வந்து அதை அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்களே வந்து அப்ளைவும் பண்ணலாம். சிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ண முடியும். இப்போ நீங்களே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட் நீங்கள் பிஎம் கிசான் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த அமௌண்ட் வரல அப்படிங்கிற விஷயம் தான் மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அதுக்கான சொல்யூஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து எப்படி அப்ளை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரூரல் ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அர்பன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து கிராமப்புறமா அல்லது நகரப்புறமான்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அடுத்ததான் உங்களுக்கு ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆதார் நம்பரையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரையும் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன ஸ்டேட் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஸ்டேட்டை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவையும் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வந்திருக்கும். ஸோ அதையும் வந்து இங்கே சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேப்சா வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் நம்பர் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். இப்போ உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதாவது ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அதையும் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஆதார் ஓடிபி கொடுத்துட்டு மேலே கேப்சா இருக்கும். அதையும் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட், சப் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், வில்லேஜ்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருங்க. அதே போல் சப் டிஸ்ட்ரிக்டும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சப் டிஸ்ட்ரிக்ட் வருதோ அதையும் வந்து கொடுத்துட்டு பிளாக்ல எந்த பிளாக்ல வருது அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்புறம் வில்லேஜ்னு இருக்கும். அதில் எந்த வில்லேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்குங்க. கொடுத்துக்கு அப்புறம் உங்கள் நேமு, ஜெண்டர், அதே போல் என்ன கம்யூனிட்டி வரீங்க அப்படின்னு கேட்டகரி கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து கொடுத்துட்டு அடுத்து ஃபார்மர் டைப் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்மால் அதர்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் 1லேருந்து 2 ஏக்கரில் இருந்துச்சுன்னா ஸ்மால் வந்து கொடுத்துருங்க. அதில் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததான் நீங்கள் டைப் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு இருக்கும். ஸோ இந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பட்டா நம்பரை கொடுக்கலாம் அல்லது கொடுக்கலனாலும் வந்து பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ரேஷன் நம்பரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனிட்டரி கிடையாது. ஸோ அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்கலனாலும் பரவாயில்லை. அடுத்தது அக்செப்டன்ஸ் ஃபார் பிஎம் கிசான் மன்தான் யோஜனா இருக்கும். இதில் வந்து எஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓனர்ஷிப், அதாவது லேண்ட் ஹோல்டிங், அதாவது நீங்கள் வந்து உங்கள் ஓனர்ஷிப், அதாவது லேண்ட் இருக்குன்னா ஜாயிண்டில் இருக்கா சிங்கிளில் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இதில் சிங்கிளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்கள் ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதாவது சர்வே நம்பர், அதே போல் உங்களுக்கு சர்வே நம்பருடைய சப்டிவிஷன், அதே போல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்கள் பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சர்வே நம்பரோட கொடுத்துருப்பாங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்த பட்டா எடுத்தீங்கன்னாவே தெரியும் அல்லது ஏரியாவில் வருது அப்படிங்கிறது அந்த டீட்டெயில் வந்து அதில் இருக்கும். அடுத்ததான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2019 பிப்ரவரிக்கு முன்னாடி பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து மேக்ஸிமம் எலிஜிபிள் ஆகுது. அதுக்கு பிறகு அதாவது பிப்ரவரி 2019 அப்புறம் நீங்கள் சேல் பண்ணியிருந்தாலோ இல்லை வாங்கியிருந்தாலோ இதில் வந்து அக்செப்ட் ஆகாது. ஒருவேளை
நீங்கள் வந்து இப்போது பேரண்ட் பேரில் இருக்குது அதுக்கு முன்னாடியே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட்டு லீகல் சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்புறம் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வைக்கணும் வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்டில் இருக்குது, ஆனால் பேரண்ட் வந்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2019 February முன்னாடி யாரையெல்லாம் வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி உங்கள் பேரில் வந்து கண்டிப்பாக 2019 February முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கவங்க லேண்ட் வாங்கியிருந்தாலும் விற்றுருந்தாலும் வாய்ப்பே கிடையாது, இதில் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 2019 அப்போ தான் இந்த வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அதனால் வந்து அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மட்டும் தான் இதில் பயன்பெற முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதில் வந்து லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது லேண்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கீங்கன்னு பக்கத்தில் லேண்ட் டேட் அப்படி வெஸ்டிங்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எப்போ வந்து வாங்கினீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலை வந்து கொடுத்துருங்க. அடுத்து பட்டா நம்பர் RFAன்னு இருக்கும். இல்லை பட்டா நம்பர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட் வந்து ஆகிடும். நீங்கள் எத்தனை சர்வே நம்பர்னாலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய பட்டா, அதாவது லேண்டுடைய பட்டா வந்து இதில் 200 KB நீங்கள் வந்து PDF-ஆக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பிறகு சேவ் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுடைய ஐடி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இது முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். சப்போஸ் இது எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வேளாண் ஆஃபீஸில் கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். நீங்கள் வந்து இதை வந்து எந்த வகையிலுமே வந்து அப்ளை பண்ணலாம். CSC மூலமாக அப்ளை பண்ணலாம், CSC மூலமாக அப்ளை பண்ணலாம். அதே போல் ஓப்பன் போர்ட்டலும் நீங்களே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் வராமல் இருக்குது, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டன்ட் 4 இன்ஸ்டன்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வராமல் போகிறதுக்கான காரணம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா இந்த இடத்துல நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர், இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுத்து OTP வரும். சப்போஸ் இல்லை நான் ஆதார் நம்பரை வச்சு போகிறனாலும் ஆதார் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்பரை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆதார் நம்பரை போட்டிங்க அப்படின்னா கேப்சா போட்டு OTP வரும். ஸோ OTP போட்டோன்னே கீழே உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா இதில் நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்குங்க. இப்போது இந்த ஒரு ஸ்டேட்டஸில் இப்போ நீங்கள் அந்த நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கேப்சா வந்து போட்டுருங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி நம்பர் போடும்போது நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வருது. ஸோ அதை வந்து அப்படி வர்றவங்களுக்கு இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த PM கிசான் சம்மன் நிதினு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கொடுத்தும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வரலன்றவங்க அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா ஈஸியாக வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். வரல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் OTP போட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எப்போ டேட் ஆஃப் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம், எல்லாமே கார்டியன் நேம், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ கீழே வந்து எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 3மே டிக்கில் வந்து இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஒரு சில நேரத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் சீலிங்கோ அல்லது EKYCயோ இந்த மாதிரி ராங் சிம்பிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் எப்போ பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணால் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் 15 தடவை நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இதில் வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேங்க்கு, அதே போல் பேமெண்ட் மோட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரெடிட் அக்கௌண்ட் என்ன நம்பரில் கிரெடிட் ஆகுதுன்னு கீழே வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்போ கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து கீழே டேட் வந்திருப்பாங்க. 15/11/2023 இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க அமௌண்ட்டை. இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ராங் சிம்பிள் ஒரு சிலருக்கு இருக்கும் லேண்ட் சீடிங்கில். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நேராக உங்கள் வேளாண் ஆஃபீஸுக்கு போங்க. அங்கே வந்து வேளாண் அலுவலர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, AAO அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் பிரிண்ட் வைக்கலாம், அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட போகும்போது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே போல் இந்த பட்டா வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டும் எடுத்துகிட்டு போயிடுங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் வந்து கொடுத்து ஒரு லெட்டர் டைப் பண்ணி கொடுப்பாங்க. அதை கொடுத்து வேளாண் துறையில் அப்டேட் பண்ணிட்டாங்க
பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் உங்களுக்கு எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் வரலையோ அது எல்லாமே சேர்த்து ஒரே அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை, இந்த அமௌண்ட்லாம் வராமல் போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அமௌண்ட்லாம் வராமல் போச்சோ அந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு சேர்த்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த இகேஒய்சி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிலையும் பண்ணுறாங்க, ஓப்பன் போர்ட்லையும் இருக்குது. அதையும் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணி வைங்க. அது அக்கௌண்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 15 இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அடுத்தது 16வது தவணையாக வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் தான் மெயினாக உங்களுக்கு எல்லாமே டிக்கில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இல்லைன்ற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண் ஆஃபீஸில் மட்டும்தான் இதை வந்து அப்டேட் பண்ண முடியும். நீங்களாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ அதனால் வேளாண் ஆஃபீஸ் போகிறது தான் ஒரே ஒரு வழி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மூலிமா தான் வந்து பிஎம் கிசானில் நீங்கள் அமௌண்ட் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு தொகையை வாங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.